கடந்த தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதி எண் 17. வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் பேணிடவும், அங்கே பல்வேறு பாதிப்புக்கு உள்ளானோருக்கு உதவிடவும், வெளிநாடுகளில் இறந்து போக நேரிடுவோரின் குடும்பங்களுக்கு தமிழ்நாட்டில் தேவையான அடிப்படை உதவிகளை நல்கிடவும், நாடு திரும்பிய வெளிநாடு வாழ் தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு துணை நிற்கவும், வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலனுக்காக தமிழக அரசில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் துறை என்று ஒரு புதிய அரசு துறை உருவாக்கப்படும். அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு வெளிநாட்டில் போய் என்னத்தை பண்ண போகிறாங்க? சொல்ல போனாங்க, இவங்க கும்மிடி பூண்டி தாண்டினாலே தத்தை புதைகா. இவங்க திராவிட கும்மிடி பூண்டி தாண்டினாலே அது ஓடாது பார்த்துக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது நம்ம பிரபாகர் இருக்காங்களா, பிரபாகரோட அம்மா பார்வதி அம்மாள், அவங்க அவங்களோட உடம்பு சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட்மாக வந்திருந்தாங்க. நம்ம ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரல, வெளியே வராமலே அவங்கள பார்த்து இவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுமதி இல்லாமல் அவங்கள உட்கார வச்சுட்டாங்க. இப்படி தான் அவங்களோட வெளிநாட்டோட இது இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சமீபத்தில் கூட இப்போ உக்ரைன் பிரச்சனையில் இங்கேருந்து ஒரு பெரிய டீமை கொண்டு போனாங்க. இந்த மாதிரி உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் உடனே நாங்கள் போய் வெளிநாட்டில் இங்கே தமிழக மாநிலம் கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை போட்டு ரொம்ப பரபரப்பாக கொண்டு போனாங்க. என்ன பண்ணாங்க, இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து டாடா வரைக்கும் பரபரப்பான செய்தியாக போச்சு. அவங்க நிறைய போய் டெல்லி ஏர்போர்ட்டில் போய் உட்காந்துட்டாங்க. ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு அவர் அங்கேருந்து நம்ம இந்திய அரசோட முயற்சினால அங்கேருந்து மாணவர்களை கூட்டம் வந்ததுக்கப்புறம் அவங்கள கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தான் இவங்களோட ஆட்சி இருக்குது. மற்றபடி இவங்க வேறு என்ன பண்ண முடியும் தமிழக அரசு? இப்போ தமிழக அரசு வெளிநாட்டில் இருக்க தமிழர்களை பார்க்குறத விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களை பார்த்தா ரொம்ப புண்ணியமாக இருக்கும். என்ன காரணம், இப்போ சாமி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வகுப்பறையில் பசங்க, இது சொல்கிறக்கே நாக்கு கூசுது, வெக்கமாக இருக்குது. இதில் இந்த அளவுக்கு கேவலமாக இருக்க ஒரு தமிழ்நாட்டை விட்டுட்டு நான் வெளிநாட்டில் போய் அவங்கள கூப்பிட்டு வரேன், அவங்களுக்கு நான் நல்லா போயிட்டு வரேங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏதோ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக சொல்லியிருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. கருத்து விஷயம் இருக்கமே எனக்கு தெரியல. ஆட்சி காலத்தில் இலங்கை தலைப்பிள்ளைங்க, இப்போ நம்ம உலகத்தில் இருக்க வெளிநாடு சொல்கிறத விட நம்மளோட உறவில் கலந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனை நம்ம அண்டை நாடான இலங்கையில் ரொம்ப பிரமாண்டமாக இருந்துச்சு. ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருந்தது. அந்த டைமில் என்ன சொன்னாங்க, நம்ம டிஎம்கே மெம்பர்ஸு எம்பிகள்லாம் நாங்கள் மொத்தமாக நாங்கள் இருந்து வெளியே வந்துடுவோம்னு சொல்லி மிரட்டினாங்க. சரிப்பா, ரொம்ப உண்மையிலே வெளியே வந்துடுவாங்கன்னு பார்த்தாச்சுனாக்கி ஒட்டுமொத்த ராஜினாமா லெட்டரையும் போய் அவங்க அப்பா நம்ம கருணாநிதி ஐயாட்ட கொண்டு கொடுத்துட்டு எங்களுடைய ராஜினாமா லெட்டரை நாங்கள் கொடுத்து விட்டோம்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக கோரஸாக பேட்டி கொடுத்தாங்க. ஒரு ராஜினாமா லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும்? இல்லை, ஒரு சின்ன ஒரு லாஜிக்கு. இதுக்கு யாருக்காக அரசியல் பண்ணுறாங்க? இவங்க பண்ணுறது எல்லாமே அரசியலை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது பார்த்துக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இது நம்ம வெளிநாடுங்கிறது சுத்தமான போகுது, சுத்தமான பொய்யை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது.